வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில நாம என்ன பார்க்குறோம்னா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி 2024-25 அது வந்து நேத்து ஒரு கோலாகலமா தொடங்குனது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிஃபையிங் டே அப்படின்னு தான் சொல்லணும் நாம. இதுல வந்து ஆஸ்திரேலியா, இந்தியா அ விளையாடுனாங்க. இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி அ முதல்ல அ பேட் பண்றதுக்கு எலெக்ட் பண்ணினாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்ட்டு எல்லாரும் கமெண்ட்ரியில எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணினாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தொடக்கம் வந்து அந்த அளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்ல. ஏன்னா இந்தியா வந்து விக்கெட்டுகள் வந்து மளமளன்னு சரிஞ்சுகிட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இறுதியில முதல் இன்னிங்ஸ் இறுதியில இந்தியா வந்து 150 ரன்கள மட்டுமே எடுக்க முடிஞ்சது. ஸோ ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஜெய்ஸ்வால் வந்து 0 ரன்கள்ல அவுட் ஆயிட்டாரு. ராகுல் வந்து தொடக்கத்துல சற்று தடுமாற்றமா இருந்தாலும் 26 ரன்கள் எடுத்திருந்தாரு. படிக்கல் 0 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. கோலி சோபிக்க முடியல 5 ரன்கள்ல அவுட் ஆயிட்டாரு. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா, பந்தும் நிதிஷ் ரெட்டியும் ஒரு இந்த இந்த டோர்னமெண்ட்டோட இந்தியா டீமோட மைண்ட் செட் இல்ல டோன் அப்படின்றத வந்து அழகா செட் பண்ணினாங்க. ஸோ அவங்க வந்து 48 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அற்புதமான ஆட்டம் 2 பேருமே வெளிப்படுத்தினாங்க. பந்த் வந்து 37 ரன்கள் எடுத்திருந்தாரு. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா, துருவ் ஜுரேல் வந்து 11 ரன்னு, வாஷிங்டன் சுந்தர் 4 ரன்கள் அவுட் ஆயிட்டாங்க. பந்த் அந்த சைடுல இருக்கும்போது. இருந்தாலும் பந்த் மற்றும் நித்தேஷ் ரெட்டிக்கு நடுயில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப் இருந்தது. ஸோ இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்துல 5 விக்கெட்டுகள் இழந்து 59 ரன் அப்படின்ற இடத்துல இருந்தாங்க. அதற்கடுத்து சுந்தர் அவுட் ஆகும்போது 73 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழந்திருந்தாங்க. அங்கிருந்து வந்து ஒரு நல்ல கணிசமான ரன் 48 ரன் பார்ட்னர்ஷிப்ன்றது வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வெரி குட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்றோம் நாம. ஸோ அதை எடுத்தாங்க. இந்த ஸோ இறுதியில் பார்த்தீங்கன்னா, இந்தியா அணி முதல் இன்னிங்ஸ் இறுதியில் 150 ரன்கள் அப்படின்னு எடுத்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதில் வந்து நம்ம ஸ்கோரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிதிஷ் ரெட்டி 43 அற்புதமான ஓட்டங்கள் எடுத்திருந்தாரு. அதுக்கடுத்து ஹர்ஷித் ராணா அவர் வந்து ஒரு பவுண்டரி அடிச்சாரு. ஒரு அற்புதமான ஆட்டம். 2 ஷாட்டுமே அவர் நல்லா தான் ஆடினாரு. ஸோ 7 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. பும்ரா ஒரு 6 மொத்தம் 8 ரன்கள்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ கடைசியில 150 ரன்களுக்கு இந்தியா வந்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தாங்க. ஆனா மேட்ச் வந்து இதோடு முடியல. டே 1 மேட்ச்ன்றதோட டே 1 வந்து இதோடு முடியல. அதுக்கடுத்து பும்ரா வந்து தன்னோட அற்புதமான பந்து வீச்சை வெளிப்படுத்தினாரு. அதுல வந்து நான் இன்னொரு காணொலியில பேசுறேன். நேத்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ப்ளே பண்ணினது அப்படின்னு சொல்லிட்டு விண்ட் ஸ்பீடு, பால் ரிவால்விங் அது எல்லாத்தையுமே டிவியேஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்றத பத்தி ஒரு சயின்டிஃபிக்கலா மற்றும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது ஒரு பேப்பர்ல. ஸோ அதை வந்து நான் இன்னொரு காணொலியில போடுறேன். ஒரு அற்புதமான இன்சைட் கிடைக்கும் அதை வந்து பார்த்தோம்னா. ஸோ இதில் வந்து ஒரு கேள்வி எனக்கு வந்தது. நிதிஷ் ரெட்டியோட ஸ்ட்ரோக்ஸ் அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது. இருந்தாலும் கூட நிதிஷ் ரெட்டியோட ஸ்ட்ரோக்ஸ் அவரோட கான்ஃபிடென்ட் லெவல் எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மற்றும் ஹைதராபாத் இல்லை ஆந்திர பிரதேஷ் அந்த அந்த சைட்ல இருந்து வரக்கூடிய இன்னொரு அசருதீன் லக்ஷ்மண் விவிஎஸ் லக்ஷ்மணுக்கு அடுத்தது ஒரு ஆளை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பிளேயர் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் நேற்று. அவரோட அந்த ஸ்கோர் இல்லைன்னா நம்ம இந்திய அணி 100 ரன்களை தாண்டி இருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியா இருந்தது. பட் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அகைன் ஏர்லி டேஸ் இது வந்து தொடக்க காலங்கள். இதுல வந்து எப்படி அவரு பர்ஃபார்ம் பண்ண போறாரு வரும் நாட்கள்ல வரும் போட்டிகள்ல அப்படின்றத வச்சு இது வந்து இந்தியாவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா அமைவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, பும்ரா தன்னுடைய அற்புதமான பந்து வீச்சை வெளிப்படுத்தின போது ஒரு அழகான கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து 14 ரன்கள் எடுத்திருந்த போது மெக்ஸ்வெனியை வந்து ஒரு அற்புதமான பவுல்டு எல்பிடபிள்யூ வாங்கினாரு. அது வந்து டீம்ல வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. அதை வந்து ரிவ்யூவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பும்ரா வந்து தன்னிச்சையா அவர் தான் கேப்டன்ன்றதால அவர் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்து அதை வந்து தேர்ட் அம்பையருக்கு ஏன்னா அம்பையர் ஆன்ஃபீல்ட் அம்பையர் அவுட் கொடுக்கல. தேர்ட் அம்பையர் கிட்ட ரிவ்யூ பண்ணாரு. அது வந்து 3 ரெட் டாட் வந்தது. அற்புதமான ஒரு ரிவ்யூ. ஸோ அங்க இருந்து இந்தியாவோட கான்ஃபிடென்ட் வந்து ஒரு ஒரு ரேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவாஜா வந்து 19 ரன்கள் ஆஸ்திரேலியாவோட அணி 19 ரன்கள் இருந்தபோது 2வது விக்கெட் வந்தது. அடுத்த பந்திலே ஸ்டீவ் ஸ்மித் வந்து பிளம் எல்பிடபிள்யூ அவுட் ஆனாரு.
ஸோ அவரோட கோல்டன் டக் இன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நான் ஹிஸ்ட்ரி பார்க்கல, பட் ஏதோ ஒரு இடத்துல நான் படித்தேன். அவர் வந்து முதல் பந்தில் அவரோட டெஸ்ட் கேரியரில் ஆஸ்திரேலியாவில் இதுதான் முறையாக பந்தில் அவுட் ஆகிருக்காரு, கோல்டன் டக் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து ஒரு அற்புதமான பந்து வீச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோலி வந்து கேட்ச் விட்டாரு, லேம்புஷாங் இது. பட் ஓகே, இட் டிட் நாட் காஸ்ட் டூ மச் ஃபார் இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது ஹர்ஷத் ராணா வந்து அவரோட முதல் விக்கெட்டை ஆஸ்திரேலியாவோட தலையை கிள்ளி எறிந்து ட்ரேவர்ஸ் ஹெட் அவரை வந்து தூக்கிட்டு எடுத்தார். 31 ரன்கள் இருக்கும்போது நான்காவது விக்கெட்டு இழந்தாங்க. அதுக்கடுத்து மிச்சல் மார்ஷ் அகைன் அது வந்து அவுட்டா இல்லையா, ராகுலுக்கு பிடிச்ச கேட்ச். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த கேட்ச் வந்து அற்புதமான கேட்ச் ராகுல் பிடிச்சது. ஸோ அது வந்து ஒரு நிச்சயமாக இந்த போட்டியோட ஒன் ஆஃப் த டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். லேம்புஷாங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மிக அதிகமான பந்துகளை எதிர்கொண்டு குறைவான, அதாவது ஸ்ட்ரைக் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டு இதுதான் நினைக்கிறேன். நான் வந்து ரொம்ப கிரிக்கெட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்து 52 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 3.85. ஸோ இந்த அளவுக்கு ஸ்லோவாக அவர் என்னைக்கு ஆடி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக கோலியோட கேட்ச் மிஸ் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அடுத்து பேட் கமின்ஸ், அவர் வந்து 59 ரன்கள் இருக்கும்போது அவுட் ஆயிட்டாரு. மற்றும் ஒரு பும்ராவின் அற்புதமான பந்து வச்சு நீங்கள் போட்டியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த டேவோட கடைசி பந்தை வந்து பும்ரா மிச்சல் ஸ்டார்க்கு வீசினார். அது வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு காட்டன் போல்டு. பட் அகெயின் லாஸ்ட் பால் எல்லாருமே கொஞ்சம் இதுவாக இருந்ததால் பும்ரா அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கல. அது வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ப்ளே பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு, டே 2ல எந்த அளவுக்கு ப்ளே பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆட்ட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நாள் முடிவில் 67 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகள் இழந்திருக்காங்க ஆஸ்திரேலியா. இன்னும் அவங்களோட டெபிசிட் கொஞ்சம் இருக்குது, 83 ரன்கள் இருக்குது. இந்தியா வந்து 150க்குள்ளே ஆஸ்திரேலியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே போல் நம்ம வந்து ஆலெக்ஸ் கேரியும் மிச்சல் ஸ்டார்க்கையும் வந்து சாதாரணமாலாம் எடை போட முடியாது. அவங்க வந்து ஒரு 2 ஸ்விங் பண்ணாங்கன்னா 83 ரன்னுன்றது வந்து ரொம்ப எளிமையாக அவங்க எடுத்துடலாம். எளிதான இலக்கு தான். ஸோ அதால் இந்தியா வந்து 150 ரன்களுக்குள்ளார ஆஸ்திரேலியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா? கேரி வந்து இன்னொரு முறை உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஒன் டேல வந்து அலெக்ஸ் கேரி வந்து அவர் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்று கொடுத்தாரு. டெஸ்ட்லையும் பலமுறை அவர் வெற்றி பெற்று கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவுக்காக. ஸோ அந்த மாதிரி இன்னொரு முறை மேஜிக் பண்ணுவாரா அப்படின்றது எல்லாத்தையுமே 2வது நாள் ஆட்டத்து முடிவில் பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.